எம்ஜிஆரின் தீவிர ரசிகன், கழகத்தின் உழைக்கும் தொண்டன், ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரம், தனக்கென தனி சாம்ராஜ்யம், தனக்கு கீழ் பல்வேறு சிஷ்யர்கள் என பலம் வாய்ந்த ஆளுமையாகவும் இருந்தவர் செங்கோட்டையன். அந்த சிஷ்யர்களில் ஒருவர்தான் அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு நுழையும் போது கட்சியின் செல்வாக்குமிக்க தலைவராகவும் கொங்கு மண்டல ஐகானாகவும் இருந்தவர் செங்கோட்டையன். தற்பொழுது அதிமுகவில் வெடித்துள்ள மோதல் என்பது தலைமைக்கும் மாஜிக்குமான மோதல் என்பதை விட குருவிற்கும் சிஷ்யனுக்கும் இடையிலான மோதலாகவே பார்க்கப்படுகிறது. ஒற்றை தலைமையாக எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு பயணித்த செங்கோட்டையனின் ஈகோ டச் செய்யப்பட்டதால் பொறுத்தது போதும், இனி நான் யாருக்கும் அடங்குபவனும் அல்ல, எதற்கும் அசருபவனும் அல்ல என்று திடமாக நின்று தனது சீனியாரிட்டியை காட்டிக் கொண்டிருக்கிறார் கே.ஏ. செங்கோட்டையன். அத்திக்கடவு அவிநாசி நிகழ்ச்சியில் தொடங்கிய மோதல் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் புறக்கணிப்பு வரை பூதாகரமாகிக் கொண்டே இருக்கிறது. இத்தகைய சூழலில் அனைத்து பரபரப்புகளுக்கும் மேலும் தீனி போடும் விதமாக தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய செங்கோட்டையன் அதிமுக உட்கட்சி மோதல் குறித்து வெளிப்படையாகவே பேசியுள்ளார். அதாவது, தான் இப்போது இக்கட்டான சூழலில் இருப்பதாக கூறிய அவர், ஒரு மாதத்திற்கு முன்பு இருந்த நிலை வேறு, இப்போது இருக்கும் நிலை வேறு என்று சூசகமாக உட்கட்சி நிலைமை குறித்து பேசியிருக்கிறார். சட்டப்பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பிறகு எதற்காக சபாநாயகரை சந்தித்தார் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் அவர். நான் மட்டுமல்ல, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் சென்றோம். என்னுடைய தேவை தொகுதி மக்களின் நலன். பவானி ஆற்றின் அருகில் சாயப்பட்டறை கொண்டு வர இருக்கிறார்கள் என்று என்னை சிலர் சந்தித்தார்கள். அந்த மனுவைத்தான் நான் சட்டப்பேரவைத் தலைவரிடம் கொண்டு சென்றேன். ஆனால் அது சபாநாயகரை செங்கோட்டையன் எப்படி சந்தித்தார் என்று இப்போது பெரிய செய்தியாக மாறியுள்ளது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது இயல்பான ஒன்று. கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்றவற்றை கொண்டு வர அவரிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அது எல்லாம் பெரிய விஷயம் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். மேலும் 2026ஆம் ஆண்டு நெருங்கும் நேரம் இது. இந்த நேரத்தில்தான் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும், எப்படி பதில் சொன்னாலும் அது எப்படி வேண்டுமானாலும் போகலாம், தான் தடுமாறாமல் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் உள்ளதாகவும், சீமானை போல அள்ளிவிட முடியாது என்றும், தான் நிதானத்துடன் பேச வேண்டிய சூழலில் உள்ளதாகவும் செங்கோட்டையன் கூறினார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது தான் யாரையும் கடுமையாக பேசியதில்லை என்று கூறிய செங்கோட்டையன், ஏன் கடுமையாக பேசவில்லை என்று கேட்டால், அப்படி பேசத்தான் 2 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் யார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை என்றும், நான் ஒன்றும் செய்ய போவதில்லை, எந்த பாதை சரியானதோ அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன், என் லட்சியம் உயர்வானது, என் பாதை தெளிவானது, என் வெற்றி முடிவானது, பாரதி சொன்னது மாதிரி பல வேடிக்கை மனிதர்கள் போல் மட்டும் விழுந்துவிட மாட்டேன் என்று பேசினார். செங்கோட்டையனின் இந்த பேச்சு மறைமுகமாக அதிமுக தலைமைக்கானது என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள், இனி என்றைக்குமே செங்கோட்டையனால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு நடக்க முடியாது, அவர் முன்வைத்த காலை என்றும் பெண் வைக்கும் ஆள் கிடையாது என்பதால் ஒன்று தலைமை மாற்றப்படும் அல்லது செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவாகலாம் என்று கூறுகின்றனர். செங்கோட்டையன் தனியார் நிகழ்ச்சியில் பேசிய அன்றைய தினமே அவரது பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். அதிமுக தொண்டர்களால் இயங்கும் இயக்கம். அதில் 1-2 பூசல்கள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், மன வேறுபாடுகள் இருக்கும். சொந்த அண்ணன் தம்பிக்குள் பிரச்சனை என்றால் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பொதுச் செயலாளரை சந்தித்து சொல்ல வேண்டும். அதை விடுவித்து பொதுவெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல் என்று செங்கோட்டையனுக்கு பதில் கொடுத்தார் வைகை செல்வன். செங்கோட்டையன் செயல் அநாகரிகமானது என வைகை செல்வன் கூறிய கருத்து தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில், செங்கோட்டையனுக்கு ஆதரவாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்ற முன்னாள் அதிமுக நிர்வாகிகளும் களமிறங்கியுள்ளனர். அதாவது, நாகரிகம் அநாகரிகம் பற்றி செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் எப்போதும் அமைதியாக இருப்பவர், எந்த ஒரு கான்ட்ரவர்சியிலும் சிக்காதவர்.
அதிமுகவில் உள்ள 90% பேரின் மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் செங்கோட்டையனை தூண்டிவிடுவதற்காக பேசவில்லை. செங்கோட்டையனின் நடவடிக்கை நியாயமாக உள்ளது என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக செயல்பட்டு வந்தவர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடன் சிறப்பாக பணியாற்றியவர். தமிழகத்தில் மீண்டும் 2026இல் அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எண்ணமாகவும் அதிமுக தொண்டர்களின் எண்ணமாகவும் உள்ளது. அதனால் ஈகோவை உதறி தள்ளிவிட்டு கட்சி நலன் கருதி ஒன்றிணைய வேண்டும் என்று ஓபிஎஸும் தன் ஆதரவை தெரிவித்தார். அதேபோல் செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ் மகன் ஜெயபிரதீப் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், கொங்கு நாட்டு தங்கம் எனது அரசியல் குருமார்களில் ஒருவர், அதிமுகவின் உண்மை தொண்டன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். மனசாட்சியின் உணர்வுகளில் யார் சமாதானம் செய்தாலும் மனமிறங்காத செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து ஆள் என்பதோடு கொங்குவின் மிக முக்கிய முகமாகவும் விளங்கி வருபவர் என்பதால் அவரை தலைமையாக்கி எடப்பாடியின் அதிகாரத்தை டெல்லி தலைமை பறிப்பதுதான் சரி என்று அதிமுகவின் தீவிர விசுவாசிகள் கூறுகின்றனர். ஆனால் அவற்றிற்கெல்லாம் வாய்ப்பில்லை. செங்கோட்டையன் தான் சைலண்ட் ஆக வேண்டும். தன்னுடைய ஈகோவே முக்கியம் என்றால் அவர் தனியாகவே கட்சியை பிரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். செங்கோட்டையன் எடுக்கப் போகும் முடிவு என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம். YSR பிலிம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல் குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். 70